பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது வசனத்திலே எருசலேமுக்கு வரப்போவதான ஒரு அழிவை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எரேமியாவை நோக்கி ஆண்டவர் சொன்னது ஒரு காரியம், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். எரேமியாவின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சில தடைகள் இவ்வாறாக விதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயத்தீர்ப்பின் நேரம் நெருங்கிய போது மக்களுக்கு அவை நல்ல பாடங்களாக அமைந்தன. முதல் தடை என்ன என்றால், திருமணம் செய்யாமலும் குழந்தைகளை பெற்றெடுக்காமலும் இருப்பது. இது வரப்போகும் வேதனையில் குடும்பங்களில் பலர் மரிப்பார்கள் என்பதை சித்தரித்து காட்டும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தேவன் தம் ஆசீர்வாதங்கள், அன்பு, இரக்கம் ஆகியவற்றை மக்களிடமிருந்து விலக்கி கொண்டார் என்பதை காண்பிக்கும்படியாக மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்களோடு உணவு உண்ணவோ, அவர்களோடு சேர்ந்து துக்கம் கொண்டாடவோ, அவர்களுக்காக பரிதாபப்படவோ கூடாது. மூன்றாவதாக, பண்டிகையின் நாட்களில் அவர்களோடு கலந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் யூதாவின் எல்லா சந்தோஷத்திற்கும் களிப்புக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு உண்டு. ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டாலும் அவர்களது தண்டனை நிரந்தரமானதல்ல. மேசியாவின் வருகையை மையமாக கொண்டிருக்கும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை செயல்படுத்தும்படியாக சிறைப்பட்டவர்களில் மீதியானவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்படியான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தருகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 17வது அதிகாரத்தில் யூதாவின் பாவத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தேசத்தின் மிகப்பெரிய பொல்லாப்புக்காக தேசத்தை எரேமியா குற்றம் சாட்டுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மக்களின் பாவம் அவர்களது இயற்கை சுவாபத்தோடு செதுக்கப்பட்டது போல் ஆகிவிட்டது. விக்கிரக ஆராதனையும் தீமைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்டன. அவர்கள் தேவனுக்கு செய்த துரோகத்தினால் தங்களுடைய தேசத்தை இழந்து அடிமைகளாக போகிறார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லிதான ஒரு காரியம் 7வது வசனத்திலே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியதான ஒரு காரியம். ஆண்டவர் மனிதனை பார்க்கும் பொழுது அவர் முகத்தை பார்க்கவில்லை, ஆனால் இருதயத்தை பார்க்கிறார். எல்லாவற்றை பார்க்கிறதும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அவர்தாமே இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவர். இடத்தில் சுத்தமலர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், இடத்தில் சுத்தமுள்ளவர்கள் யாவருக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். நமது இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறதை குறித்து, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி என்று சொல்லி 14வது வசனத்தில் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். துன்பமும் எதிர்ப்பு இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தீர்க்கதரிசி என் ஊழியம் தொடர்ந்து நடக்கும்படி தேவனுடைய கிருபை அவனுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி எரேமியா ஜெபிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அவனது தீர்க்க தரிசனங்கள் அச்சமயம் இன்னும் நிறைவேறாமல் இருந்தால் அவனது தீர்க்க தரிசனங்களை கேலி செய்து அவனை அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். இத்தகைய கஷ்டத்திலும் தன்னுடைய ஊழியத்தை விட்டுவிடாமல் தனது பலனிற்கும் உதவிற்கும் தேவனையே தொடர்ந்து நாடி விண்ணப்பங்களை ஏறடிக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து 19வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து சொல்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். தங்கள் சொந்த வேலைகளை செய்யக்கூடாது.
ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்துக்கொண்டு எருசலேம் வாசலுக்குள் வராதபடிக்கும், ஓய்வு நாளிலே உங்கள் வீடுகளிலே சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே ஓய்வு நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து 18வது அதிகாரத்திலும் குயவனுடைய வீட்டிற்கு எரேமியா செல்லும்படி ஆண்டவர் செய்கிறார். அங்கே குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தம் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்து கொண்டிருந்தான். இஸ்ரேல் குடும்பத்தாரும் அப்படியே கெட்டு போனார்கள். ஆண்டவரும் ஒரு குயவனைப் போல ஒரு புது பாத்திரமாய் அவர்களை வணையும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அப்படியே ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நமது வாழ்க்கையும் ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுப்போம். உன்னதரான தேவன் நம்மை புது பாத்திரமாய் வணைவாராக. மகிமையின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.